Hi students, now we are discuss about shapes of atomic orbital. Already நீங்கள் lower classல படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஆட்டம். இந்த ஆட்டத்தில் சென்ட்ரல் இருக்கிறது நியூக்ளியஸ். இது சுற்றி இருக்கிறது வந்து ஆர்பிட் K, L, M, N இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், நியூக்ளியஸ் சுற்றி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? பட் இது அப்படி கிடையாது. இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா அந்த நியூக்ளியஸ் சுற்றி எலக்ட்ரான்ஸ் இது இப்படி இருக்கு பாருங்கள், இதுதான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் இந்த இடத்துலலாம் இருக்கலாம் சரிங்களா? இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த 3 டைமென்ஷனல் வேல்யூமை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் சரிங்களா? இந்த எலக்ட்ரான் இருக்கக்கூடிய இந்த நிகழ்த்தகவை தான் நம்ம ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பெர்மிட்டட் எனர்ஜி வேல்யூ கிடைச்சிது. ஸோ அதை தான் நம்ம எய்கன் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அந்த எய்கன் வேல்யூவோட தொடர்புடைய ரிலேட்டடான வேவ் ஃபங்க்ஷன் தான் சரிங்களா நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் எலக்ட்ரானுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்மளுக்கு கொடுக்குது, அதாவது எலக்ட்ரானுடைய ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுக்குது. சரி, இப்போ ஒரு ஹைட்ரஜன் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துப்போம். இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனான இந்த ஜையை ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் இல்லை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் சரிங்களா? இப்போ ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனான இந்த சை இருக்குல்ல, ஸோ இந்த சையை வச்சு ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்டுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஸ்பெரிக்கல். இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பியர் இல்லைங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இருக்குது. இங்கே எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதுக்குள்ளே டிஸ்டன்ஸை ஆர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த எலக்ட்ரானுக்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பை. ஸோ அதே போல் இந்த இசட் ஆக்சிஸ்க்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து தீட்டா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா? சரிப்பா, இப்போது இது ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட் இல்லையா? அதனால தான் ஆர் தீட்டா பை, அதை தான் இங்கே குறிக்குது, ஆர் தீட்டா பை, அதனால தான் இங்கே ஆர் தீட்டா பை. இப்போ நம்ம இதுக்கு ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை தான் இங்கே நம்ம அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஜை தான். ஸோ அப்போது ஜை ஆர் தீட்டா பை ஈக்குவல் டு இந்த ஜையோட வேல்யூ எப்படி கிடைக்கிது அப்படின்னா 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிது. அதாவது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனையும் ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷனையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஜையோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போது இந்த ஆறுங்கிறது ரேடியல் வேவ் ஃபங்க்ஷனை குறிக்கிறது, எஃப் தீட்டா ஜி பை அப்படிங்கிறது ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷனை குறிக்கிறது சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது யூஸ்வலாக வெறும் சை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த வித ஃபிசிக்கல் மீனிங்கும் கிடையாது. பட் இது எதை குறிக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டு வர்றது, ஜம்ப் ஆகிட்டு, இப்போ இங்கே இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வருதில்ல. ஸோ அந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரான் வேவை குறிக்கிறது, அதாவது எலக்ட்ரான் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வருது, ஜம்ப் ஆகிட்டு வருது அப்படிங்கிறத மட்டும் குறிக்கிறது தான் சை. பட் இதை சை ஸ்கொயர்னு சொல்லும் பொழுது ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வித்தின் கிவன் வேல்யூம் ஆஃப் த ஸ்பேஸ், அந்த இடத்துல அந்த எலக்ட்ரானோடைய நம்ம பார்க்குறது வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா? அதுதான் நம்ம சை ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா, இப்போது இந்த சை ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு வேரி ஆகும். இப்போ இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸுக்கும் ப்ளஸ் அந்த டிஸ்டன்ஸ் சரிங்களா, இந்த டிஸ்டன்ஸுக்கும் இல்லை இந்த ரேடியஸ் பார்த்தீங்க, ரேடியஸை வச்சும் சை ஸ்கொயர் வேரி ஆகும். அதே போல் எலக்ட்ரானுடைய ஆங்கிள் சரியா, அந்த ஆங்கிளில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதை டிபெண்ட் பண்ணியும், அதாவது ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி, ஸோ இதை டிபெண்ட் பண்ணியும் சை ஸ்கொயர் வேரி ஆகும். ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ப்ராபபிலிட்டி டிபெண்ட் பண்ணியும் சை ஸ்கொயர் வந்து மாறும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிங்கிள் ஆட்டம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு பாருங்கள். இப்போ ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம்.
இந்த ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கிறது எதை குறிக்குதுன்னா டிஸ்டன்ஸ் வச்சு சொல்கிறது. ஸோ அந்த ரேடியஸை வச்சு சொல்கிறது, இதிலே ரேடியல் இந்த ரேடியஸை வச்சு சொல்கிறது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸை குறிக்கிறது. ஸோ இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோங்க, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ என்னோடைய வேல்யூ 1, எல்லோடைய வேல்யூ 0வாக தான் இருக்கும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்டத்தோடைய ரேடியஸ்க்கும் ப்ளஸ் அதோடைய அந்த சைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், அந்த எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல அதுக்கும் அந்த ப்ராபபிலிட்டிக்கும் நம்ம கிராஃப் லோட் பண்ணும் பொழுது இப்போ இங்கே ரேடியஸ் கம்மியாக இருக்கும் பொழுது அந்த ப்ராபபிலிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்குது. சரியா? இப்போ ரேடியஸ் வந்து அதிகமாக கிராஃப் பாருங்கள் போயிட்டே இருக்கா. அப்போ என்ன செய்யுதுன்னா ப்ராபபிலிட்டி என்ன செய்யுது, இப்போ இது ரேடியஸ் வந்துட்டு இந்த சைடு போயிட்டுருக்கு 0, 5, 10 இந்த 15 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ 0வில் இருக்கும் பொழுது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்தது. இப்போ 5ன்னு வரும்போது அப்படியே குறையுது பாருங்கள். அடுத்தது 10ன்னு வரும்போது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போது என்ன சொல்ல வராங்கன்னா நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா சரி, அதாவது ரேடியஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி அங்கே அதிகமாக இருக்குது. எலக்ட்ரானை பார்க்க முடியும் நம்மளால். டிஸ்டன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் குறையும் பொழுது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆரோடைய வேல்யூ 0வாக இருக்கும்பொழுது, ரேடியஸ் ரொம்ப 0வாக இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்பொழுது அங்கே நம்ம அந்த சையோட இது பார்த்தீங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிப்பா, இப்போ முன்னாடி வந்துட்டு நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது அப்போ என்ன செய்யும் அப்படின்னா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஒரு ஸ்பெரிக்கல், ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஆட்டத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு ஸ்பியராகவும் இது இன்னொரு ஸ்பியராகவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பியருக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை 6 அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த நியூக்ளியஸுக்கும் ப்ளஸ் இந்த செகண்ட் ஸ்பியருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இல்லைங்க, இது வந்து இது வரைக்கும் 6 தான். ஸோ அப்போ இதுலேருந்து இது வந்து வேரி ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. அதனால தான் இங்கே சேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் ஆகுதுல, அப்போது டிஆர் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 6 + dr சரிங்களா? ஸோ இப்போது இந்த டிஆர் அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது மூலமாக அந்த வேல்யூம் எவ்வளோ வேல்யூம் வந்து சேஞ்ச் ஆகும், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டென்சிட்டி, எலக்ட்ரானோட டென்சிட்டி சரியா எப்படி இருக்குங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும் பொழுது வேல்யூம் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஆகுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போது வேல்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா V = 4/3 πr³. ஸோ அப்போது உங்களுக்கு இந்த ரேடியஸ் வந்து டிஃபர் ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அப்போது டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது dr, அதை டிபெண்ட் பண்ணி வேல்யூமும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போது dV = 4/3 π, இந்த r³ வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியல் பண்ணும்பொழுது முன்னாடி இந்த மேலே இருக்கிறது முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ எப்படி மாறும்னா 3r 3 - 1 அதாவது 3r² அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, இப்போது இந்த 3க்கும் இது 3க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது dV/dr = 4 πr² வரும். சரி, இப்போ இந்த dr இந்த சைடு கொண்டு போய்க்குவாங்க. இப்போ இந்த σ² 2 சைடு இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இங்கே dVங்கிறது வேல்யூம் சேஞ்சஸை குறிக்கிறது, இந்த σ² எலக்ட்ரான் டென்சிட்டியை குறிக்கிறது. ஸோ இப்போ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 4 πr² σ² dr ஈக்குவலாக இருக்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான். ஸோ இங்கே கிடைச்ச இந்த σ² வேல்யூக்கும் ப்ளஸ் ரேடியஸ்க்கும் கிராஃப் வரைஞ்சி பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே σ² ப்ளஸ் ரேடியஸுக்கும் நம்ம கிராஃப் லோட் பண்ணும் பொழுது இப்போது இங்கே இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரேடியஸ் வந்து 0.5ல் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் மேக்ஸிமமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம 1s பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போது 0.5ல் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா 0.529. இப்போது ஒரு சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியஸை சுற்றி இந்த இடத்துல வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா
இப்போ இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா போரோடைய ரேடியஸ்க்கு ஈக்குவல். அவரும் அதான் சொல்லியிருப்பார். சரிங்களா? இதுதான் அவர் முன்னாடியே சொன்னார். ஸோ இப்போ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வந்து எப்போ வரும் அப்படின்னா அரௌண்ட் த நியூக்ளியஸ் இஸ் அட் த டிஸ்டன்ஸ். அந்த நியூக்ளியஸை சுற்றி பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதாவது 0.5 கிட்டே இருக்கும் பொழுது, ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லை, ரொம்ப கிட்டக்க இருக்கும் பொழுது ரொம்ப அதிகமாக இருக்கும், எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1s மட்டும் இல்லை, இதே மாதிரி 2s, 3s, 3p, 3d. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ப்பா. காட்டியிருக்கிறது 2s ஆர்பிட்டால், இது வந்து 3s. இப்போ இந்த சைஸ் ஸ்கொயருக்கும் ப்ளஸ் ரேடியஸும் கிராஃப் லோட் பண்ணுறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பீக் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பீக் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரானுடைய அந்த ப்ராபபிலிட்டி வந்து சுத்தமாக 0 ஆயிரும். திரும்ப எகைன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து என்ன செஞ்சிடுதுப்பா டிக்ரீஸ் ஆகிடுது. இது வந்து 2s நடக்குது. இது 3s பாருங்கள். 3s பார்க்கும் பொழுது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது 1sக்கு, அடுத்தது டிக்ரீஸ் ஆகுது, அடுத்தது 2s, அடுத்தது டிக்ரீஸ் ஆகுது, அடுத்தது இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுதில்லப்பா. ஸோ இந்த மேக்ஸிமத்தை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல தான் எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி இருக்குது. சரி, இங்கே தான் நம்ம எலக்ட்ரான் அங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துலலாம் எலக்ட்ரானோட டென்சிட்டி 0. சரிங்களா? அதே போல் தான் இந்த 3pலையும். இப்போ இந்த 3p இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இங்கே காட்டியிருக்காங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபஸ்ட்டு 1s இருக்குது அப்படின்னா இப்போது ஹைட்ரஜனுக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணுவீங்க, 1s1. அப்போ அதுக்கு 1 தானே மிஸ் இருக்கும், எனர்ஜி லெவல் இருக்குன்னு கன்சிடர் பண்ணுவீங்க. பட் இங்கே என்ன செய்யுது அப்படின்னா 1s தான் இருக்கும். நீங்கள் எனர்ஜியை கொடுக்கும் பொழுது அதுக்கு அடுத்தது 2sக்கு போகும். ஸோ இப்போ எனர்ஜியை கொடுக்கும்பொழுது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது எப்படி இருக்குது, இப்போ 1s இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மேக்ஸிமம் பீக் கிடைக்குது. அடுத்தது கீழே வரும்பொழுது எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிடுது. திரும்ப அடுத்தது 2s இந்த பர்டிகுலர் இதில் வந்துட்டு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரி, அதே போல் தான் இந்த 3pலையும். ஸோ இப்போ இந்த 3pல பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே பாருங்கள், டென்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி அடுத்து டிக்ரீஸ் ஆகி அடுத்து என்ன செய்யுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி எகெயின் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம புக்கில் கன்சிடர் பண்ணுறோம். இது s ஆர்பிட்டால். இப்போ இந்த s ஆர்பிட்டால் வந்து இது 1s, இது 2s, இது 3s. இப்போ இந்த 1s பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆர்பிட்டால் வந்து மேக்ஸிமம் அப்படியே ஃபைண்டிங் ஆகுது. அது இதில் பார்த்தீங்கன்னா இதில் 1s 2s இருக்கும். இப்போ 1s வந்து நியூக்ளியஸ் சுற்றி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பீக்லேயே நல்லா நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ இந்த பீக்கில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அதிகமாகுது, அடுத்து டிக்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து 1s அதிகமாக இருக்குது, அடுத்தது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குப்பா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது இதோ அதுக்கு அடுத்தது 2s அதிகமாக இருக்குது. ஸோ இதே போல் 3sக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ இது சென்ட்ரல் இருக்கிறது நியூக்ளியஸ், இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அப்படியே ஃபைன் அதிகமாக இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது டிக்ரீஸ் ஆகிடுது 0, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, எகைன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இப்போ இந்த சைஸ் ஸ்கொயர் எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் ரேடியஸ்க்கும் பார்க்கும் பொழுது 1sக்கு இன்க்ரீஸ் ஆகி எகைன் டிக்ரீஸ் ஆகி அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இங்கெல்லாம் வந்து எலக்ட்ரானுடைய இந்த ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த s ஆர்பிட்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இப்போ s ஆர்பிட்டாலில் இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குல்லப்பா, இது வந்து எலக்ட்ரான் ஃபுல்லாக அப்படியே டென்சிட்டி பரவி இருக்குது, எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. இப்போ அடுத்து இங்கே எலக்ட்ரான் இல்லை, அதுக்கப்புறம் இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நோடு அப்படின்னு சொல்லுவோம்.
சரி, எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி ஜீரோவாக இருக்கிற அந்த சர்ஃபேஸை தான் ஜீரோ, அதாவது நோடல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம எஸ் ஆர்பிட்டாலில் பற்றி பார்த்தோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் 1s ஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 0.5 ஆம்ஸ்ட்ராங்கில் அதிகமாக இருந்தது. இப்போ அந்த 1sக்கு மட்டும் தான் பார்க்கலாமா? 2s 3s 3pலாம் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா? அதுதான் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இது 2s. இப்போ இந்த 2sல ஒரு 1s, இந்த 2s வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான் இந்த இடத்துல மேக்ஸிமமாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வரும்பொழுது டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த சுத்தமாக இந்த இடத்துல எந்தவித எலக்ட்ரானும் இருக்காது. ஸோ அதுதான் நம்ம நோடு அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இது வந்து நோடல் சர்ஃபேஸ் இல்லை ரேடியல் நோடுன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப இன்க்ரீஸ் ஆகி திரும்ப வந்து டிக்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? இது 2sல. இதுவே 3pயில் பார்த்தீங்க அப்படின்னா அதே எலக்ட்ரான் டென்சிட்டிக்கும் ரேடியஸுக்கும் நம்ம டயக்ராம் வரையும் பொழுது, கிராஃப் வரையும் பொழுது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வரும்பொழுது நோடு கிடைக்கும் உங்களுக்கு. திரும்ப அதாவது இங்கே வந்து எலக்ட்ரானோட டென்சிட்டி 0, திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகி திரும்ப வந்து டிக்ரீஸ் ஆகி திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து திரும்ப டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போ இது 1s, இது வந்து 2s, இது வந்து 3s. சரி, இப்போ அடுத்து வந்து 3pயில் பாருங்கள். இதெல்லாம் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்னு வச்சுக்கோங்க, சென்ட்ரல் நியூக்ளியஸ் இருக்குன்னா இதில் 1s தானே இருக்கும், இதில் ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து இது லோயர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜிக்கு ஜம்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் எனர்ஜியை கொடுக்கும் பொழுது ஸோ எனர்ஜியை வாங்கிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ அதனால தான் 1sலேருந்து இங்கே 2s போயிருக்கு. அதே போல் தான் இப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸு ஒன்றா பார்க்குறீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1sல வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2sல அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்து 3sல பார்த்தீங்கன்னா நல்ல அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஹையஸ்ட் ஸ்பீக் இருக்கிற இடத்துலலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. அதே போல் 3pலையும் பார்க்கலாம். ஸோ இப்போ 3pயில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2p, இது வந்து 3p. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே டிக்ரீஸ் ஆகும்போது இங்கே வந்து 0 ஆயிரும், திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், திரும்ப டிக்ரீஸ் ஆகும். இது 3Dன்னு வச்சிங்களேன், அது D3ல் தான் அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டேருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் வந்து மேக்ஸிமம் வந்து 1 தான் இதில் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு எப்படி நம்ம நோடு கண்டுபிடிக்கிறது, அதாவது ரேடியல் நோடு, அனதர் ஒன் இஸ் ஆங்குலர் நோடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா நோடு கண்டுபிடிக்க ஃபார்முலா n-1. ஸோ இப்போது நான் வந்து 1sல எத்தனை நோடு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன். ஸோ அப்போது 1 - இப்போ இந்த 1ங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எஸ்ங்கிறது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் குறிக்கிறது, -1. ஸோ அப்போ வேல்யூ 0. ஸோ அப்போது அதில் நோடே இருக்காது. ஸோ இப்போ சரிங்களா? இப்போ இதான் 1s ஆர்பிட்டால் அப்படின்னா ஸோ இப்போ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் தி எலக்ட்ரான் இதை சுற்றி தான் இருக்குமே தவிர இது வந்துட்டு இப்போ இது சென்ட்ரல் நியூக்ளியஸ்னால் அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், எலக்ட்ரான் இல்லாத இடமே இருக்காது. பட் 2s பாருங்களேன். இப்போ இது 2sல பார்த்தீங்க அப்படின்னா 2 - 1. ஸோ அப்போது 1. ஸோ அப்போ இங்கே பார்க்குறீங்க இல்லையா? ஸோ 1sக்கும் 2sக்கும் இடையில் எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே 0 ஆகுது. அதுதான் அந்த முன்னாடி பிக்சர்லேயே உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். சரிங்களா? 3sலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3sல அப்ளை பண்ணும்பொழுது 3 - 1. ஸோ அப்போ 2 நோடு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது ரேடியல் நோடு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? n-l-1. ரேடியல் நோடு ப்ளஸ் ஆங்குலர் நோடு கண்டுபிடிக்க ஃபார்முலா. இப்போ ஆங்குலர் நோடுங்கிறது இந்த எல்லை வந்து ஆங்குலர் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரேடியல் நோடு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவோம், n-l-1. சரிப்பா, இப்போது இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். என்னுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 - இது வந்து எஸ் இல்லையா? எஸ் வந்து இப்போ எல்லோட வேல்யூ எஸ்னா அப்போ வேல்யூ என்னப்பா? 0. எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா அது எஸ் ஆர்பிட்டால் இல்லைங்களா? ஸோ அப்போது அப்ளை பண்ணுங்கள், -1 உங்களுக்கு 1. ஸோ அப்போது இதோடைய ரேடியல் நோடு வந்து 1 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது மேக்ஸிமம் அதோடைய ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க n-l அப்ளை பண்ணுங்கள். இப்போ n இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா 2 இருக்கா, -l, எல்லோடைய வேல்யூ இங்கே
0. ஸோ அப்போது ரெண்டு மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் 2 இருக்கும் மேக்ஸிமம். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், ரேடியல் நோடு ப்ளஸ் ஆங்குலர் நோடு கண்டுபிடிங்க. நார்மலாக நோடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவே யூஸ் பண்ணாலே போதும். எத்தனை நோடு, இது நோடுன்னு சொல்லுவோம், ரேடியல் நோடு. அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு நோட சர்ஃபேஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். சரிங்களா, இந்த இதை சரி இப்போது இதில் கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணுறீங்களா? என்ன இது அப்ளை பண்ணணும்? n மைனஸ் எல் மைனஸ் 1. இப்போ என்னுடைய வேல்யூ இங்கே என்ன இருக்குது? மேக்ஸிமம் இருக்கிறது 3 மைனஸ் எஸ் தானே, 0 மைனஸ் 1. ஸோ அப்போ உங்களுக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 2 வரும் இல்லையா? அப்போது 2 ரேடியல் நோடு கிடச்சிருக்கு. ப்ளஸ் இதில் எத்தனை மேக்ஸிமம் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை மேக்ஸிமம் கிடைக்கும்னு பார்க்குமா? ஸோ அப்போது n மைனஸ் எல். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 3 இல்லையா? இப்போது அப்ளை பண்ணும்போது இங்கே 1 2 3 கிடச்சிருச்சா? சரி, இப்போ இதோடைய ரேடியல் நோடு பார்த்தாச்சு. மேக்ஸிமம் பார்த்தா ஆங்குலர் நோடு பார்த்தீங்க அப்படின்னா 0. எல்ல தான் நம்ம ஆங்குலர் நோடு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதில் 3Pக்கு பாருங்கள். இப்போ 3Pக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாமா? இப்போ எண்ணுக்கு எப்படி வந்துட்டு n மைனஸ் 1 சொன்னோம், அதே போல் என்பிக்கு பார்த்தீங்கன்னா n மைனஸ் 2 அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதில் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுது 2Pக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிருச்சேன் 2 மைனஸ் 2. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 நோடே இருக்காது. சரியா, 2Pயில் பொறுத்த வரைக்கும். இதுவே 3Pயில் உங்களுக்கு நோடு வரும். 3Pயில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மைனஸ் 2. ஸோ அப்போது 1. இதோ பாருங்கள், ஒரே ஒரு நோடு வருதா? இப்போ இதில் நீங்கள் இது வந்து நம்ம ரேடியல் நோடுன்னு சொல்வோம். ஸோ இப்போது n மைனஸ் எல் மைனஸ் 1. ஸோ அப்ளை பண்ணுங்கள். 3 மைனஸ் எல்லோடைய வேல்யூ P அப்படின்னா 1 மைனஸ் 1. ஸோ அப்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 1. ஸோ அப்போது ரேடியல் நோடு பார்த்திங்கன்னா 1. சரி, மேக்ஸிமம் எத்தனை வரும் அப்படின்னா 3 மைனஸ் 1. அப்போது 2 வந்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் 2 கிடைக்கும். சரிங்களா, அதே போல் இதோடைய ஆங்குலர் நோடு எத்தனை? ஆங்குலர் நோடுங்கிறது எல்லோடைய வேல்யூ. ஸோ அப்போது ஆங்குலர் நோடு வந்து 1 கிடைக்கும். ஸோ அதே போல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்போ எப்படி ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோமோ அதே போல் ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் முக்கியமானது. இது வந்து ஆங்கிளை பற்றி சொல்கிறது. ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்கிறது அது ரேடியஸை வச்சு சொன்னோம், இது வந்து ஆங்கிளை வச்சு சொல்கிறது. ஸோ இப்போது ஒரு ஆர்பிட்டாலுடைய ஷேப் அப்படிங்கிறது எதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பரில் சொல்லப்பட்டுச்சு. சரி, இப்போது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பை கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இப்போ அந்த ஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ அப்போது அந்த எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி, சரிங்களா, அப்போ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அது என்ன ஷேப்பு வரப்போகுதுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எதை நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா ஆர்பிட்டாலுடைய பேசிக் ஷேப்பை சொல்கிறது வந்து இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா, சரிப்பா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் இது வந்து இப்போது இது ஆங்குலர் நோடை வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஆங்குலர் நோடை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், அந்த பிளேனை தான் வந்து ஆங்குலர் நோடு அப்படின்னு டினோட் பண்ணுவோம். நான் அதை பின்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி, இப்போ ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க, 1sன்னு வச்சுப்போம். எல்லோட வேல்யூ 0 அப்படின்னா எம்மோட வேல்யூ 0. ஸோ இப்போ இந்த ஆங்குலர் வேவ் ஃபங்க்ஷனில் 2 இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று எஃப் தீட்டா, அனதர் ஒன் இஸ் ஜி பை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இது ஒரு ஸ்பெரிக்கலு. இப்போ இந்த ஸ்பெரிக்கலில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த எக்ஸு, அனதர் ஒன் இஸ் இது நான் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், இது ஒய், இது இசட்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே இருக்குது எலக்ட்ரான் இருக்குது, இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து தீட்டா. இப்போ இது ஒரு பிளேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இது பிளேனை கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இது எலக்ட்ரான் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்பொழுது, இந்த எலக்ட்ரானுக்கு ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்பொழுது ஸோ இதுங்களுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பை அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போது தீட்டா ப்ளஸ் பை அதுதான் இங்கே கொண்டு வரீங்க. ஸோ இப்போ தீட்டா பை, சரியா? ஸோ அப்போது இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எந்தெந்த 2 ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஒன்று பை, அனதர் ஒன் இது வந்து தீட்டா, அனதர் ஒன் இஸ் பையை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியது. சரி, இப்போ இந்த பையோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பையோட வேல்யூ 1/√2π. சரிங்களா, அதே போல் தீட்டாவோட வேல்யூ 1/√2.
ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த வேல்யூ வந்துட்டு எப்படி வருதுங்கிறது நம்மளுக்கு சொல்லலை. அது காஸ் தீட்டா சைன் தீட்டா வேல்யூஸ்லாம் வச்சு அப்ளை பண்ணி வர்றது. பட் நம்மளுக்கு அது கொடுக்கல. இங்கே டேரெக்டாக வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க புக்கில். சரிங்களா? இப்போ தீட்டாவோட வேல்யூ 1√2. அதே போல் பையோட வேல்யூ 1√2π. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 1/2 √π கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இப்போ நம்ம கன்சிடர் பண்ணதே இது ஒரு ஸ்பியருக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்லப்பா, இது வந்துட்டு எந்த டைரக்ஷனையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் நம்ம எஸ் ஆர்பிட்டால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஆர்பிட்டால். பிஆர்பிட்டால் அப்படின்னா எல்லோடைய வேல்யூ 1 அப்படின்னாலே 1னாலே அது பிஆர்பிட்டால் தான். ஸோ அப்போ எம்மோட வேல்யூ -1 0 +1 அப்படின்னு வரும். ஸோ அப்போது இதுக்கு 3 பாசிபிள் ஓரியன்டேஷன் உண்டு. அதுவும் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷனாக இருக்கக்கூடியது. ஸோ இது பிஎக்ஸ், இது பிஒய், பிஇசட் இருக்கக்கூடியது. இப்போ இந்த 2p ஆர்பிட்டாலுக்கு பார்த்தீங்கன்னா 1 நோடல் பிளேன் இருக்கக்கூடியது. 2p ஆர்பிட்டாலுக்கு எத்தனை இது இருக்கும்? 1 நோடல் பிளேன் இருக்கும். ஸோ பிஎக்ஸ், பிஒய், பிஇசட் உடைய எப்படி இருக்குங்கிறத நான் இங்கே டயக்ராம் காட்டியிருக்கேன். உங்கள் புக்குலேயும் நல்லா போட்டு காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இப்போ இதில் பிஎக்ஸ் அப்படின்னா இது வந்து இந்த 2 லோப் இருக்கும். இது டம்பிள் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். பிஒய் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். பிஇசட்னா இசட் ஆக்சிஸ். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். சரி, இப்போ இந்த 2 லோப் மீட் பண்ணதில் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து நம்ம நோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோடல் சர்ஃபேஸ். சரியா? ஸோ இதில் பிரிக்கிறது. இப்போ இது ஒரு பிஇசட்னு வச்சிங்களேன். இப்போ இந்த இதை பிரிக்கிறது, இந்த செப்பரேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு நோடல் பிளேன் அப்படின்ட்டு உங்கள் புக்கில் காட்டியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் காட்டியிருப்பாங்க பாருங்கள், இந்த நோடல் பிளேனை காட்டியிருப்பாங்க. இது வந்து பிஒய்இ. ஸோ இப்போ இந்த ஒய் ஆக்சிஸில் இது அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. பேலன்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பார்ட்டில் வந்துட்டு ஒரு பிளேன் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். அதை நோடல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரு பார்ட்டில் என்ன இருக்காதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் இருக்காது. 2 லோபுக்கு இடையில எலக்ட்ரான்ஸ் இருக்காது. எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி அங்கே 0வாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஆர்பிட்டால். டிஆர்பிட்டால்னா எல்லோட வேல்யூ 2, எம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2 -1 0 +1 +2 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த டிஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா க்ளோவர் லீஃப் ஷேப்பில் இருக்கக்கூடியது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா dxy, இது yz, இது zx, another one is இது x2 y2, இது z2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 லோப் இருக்கும். சரிங்களா? மொத்தம் இதில் 4 லோப் இருக்கும். இது க்ளோவர் லீஃப் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது க்ளோவர் லீஃப் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஆர்பிட்டால் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். பி ஆர்பிட்டால் டம்பிள் ஷேப்பில் இருக்கும். இது அதர்வைஸ் என்ன சொல்லுவாங்க? டபுள் டம்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் எத்தனை நோடல் பிளேன் இருக்கும் அப்படின்னா 2 நோடல் பிளேன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வரைஞ்சி காட்டியிருக்கேன் உனக்கு dxy. இதில் இருக்க லோப் இருக்குல்ல, இப்போ இந்த 4மே ஆக்சிஸ்க்கு இடையில அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இந்த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இதுவும் அப்படி தான் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இசட் ஆக்சிஸும் அப்படி தான் இருக்கும். பட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் அலாங் ஆக்சிஸ்க்கு மேலே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா z2 பார்த்தீங்கன்னா இதுவும் இசட் ஆக்சிஸில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் மொத்தம் 4 லோபு, 2 லோபு வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிற 2 லோபு வந்து அதை சுற்றி டாட்டட் மாதிரி இப்படியே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய பிக்சர்ஸ் இங்கே காட்டியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, உங்கள் புக்கிலேயே காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால். எஃப் ஆர்பிட்டாலில் எல்லோட வேல்யூ 3 அப்படின்னா அப்போ எம்மோட வேல்யூ -3 -2 -1 0 +1 +2 +3. அப்போது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 வேல்யூ வருது இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கு மொத்தம் எத்தனை ஓரியன்டேஷன் அது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 7 இது கிடைக்கும். 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ அப்போது பி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா 2 லோபு, டி ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா 4 லோபு, அதே போல் எஃப் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா 6 லோபு இருக்கும். ஸோ அப்போது ஒரு 2 லோபுக்கு இடையில உங்களுக்கு ஒரு நோடல் பிளேன் உருவாகுது அப்படின்னா 2 லோபுக்கு இடையில 2 லோபுக்கு இடையில ஒரு நோடல் பிளேன் வருது அப்படின்னா 4 லோபுக்கு இடையில 2 நோடல் பிளேன் உருவானுச்சு. இதை இங்கேயே பார்க்குறீங்க. இதோ இங்கே இது ஒரு நோடல் பிளேனு, அதே போல் மேலே கீழே பாருங்கள் இதுவும் ஒரு நோடல் பிளேன். ஸோ அதே போல் இதில் வந்து மொத்தம் 6 இருக்கும் இல்லையா, அந்த லோப் இருக்கும். அப்போ எத்தனை நோடல் பிளேன் வரலாம் அப்படின்னா 3 நோடல் பிளேன் வரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மொத்தம் இதில் உங்களுக்கு இதோடைய ஆர்பிட்டல் வந்து எஃப் ஆர்பிட்டல் 7 இருக்கும். இதோடைய ஷேப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த ஷேப்பு. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக அட்டாச் பண்ணுறேன்ப்பா.